ஜிஎஸ் கதிரவழி விஜயராஜ் வரல பார்க்க போட்டிருந்த பயிரெல்லாம் அழிஞ்சுதா? வெள்ளாம மட்டும் தான் இருக்குது. சோழன் மரவழி இப்போ வந்தாலும் மரவழியை நாங்கள் பிடிங்கி காட்டுவோம். அப்படி அவிச்சகலம் குரு விருப்பப்பட்டு வரும். இப்போ அடுத்த இடத்துக்காக போகிறதுக்காக பொருட்கள்லாம் ஏற்றி கொண்டிருக்காங்க. பொருள்லாம் ஏற்றுப்பட்டு கொண்டிருக்கு. இப்போ நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கல்லரிப்பு அப்படின்ற ஒரு இடத்துக்கு தான் போகிறோம். இங்கேருந்து வந்ததெல்லாம் வீடியோ எடுக்கலாம் போயிட்டு சரியான மாதிரி டெக்டரில் வந்தனால கொஞ்சம் உடம்பு நொந்து போயிட்டு இப்போ திருப்பியும் டெக்டர்லாம் போகிறோம். எல்லா பொருளும் ஏற்றுப்பட்டு கொண்டிருக்கு. பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லா பொருளும் ஏற்றுப்படுது. அப்போ இந்த பொருளெல்லாம் ஏற்றுப்பட்டதுக்கு பிறகு நம்ம இங்கேருந்து நான் சொன்ன அந்த கல்லறி போன்ற இடத்துக்கு போயிட்டு பொருள் எல்லாம் கொடுப்போம். வாங்க அப்படியே கன்டினியூ பண்ணுவோம் வீடியோவை. வாங்க அப்படியே போவோம். முன்னோக்கு டெக்டர் போகுது. நம்ம வந்து வேன்லாம் போய்கொண்டிருக்கோம். ஒரு கொஞ்சம் தூரம் வந்து வேனில் போகலாம் அப்படின்ற காரணத்தினால கொஞ்சம் தூரத்துக்கு நாங்கள் வேனில் போகிறோம். அங்கே போயிட்டு நாங்களும் டெக்டரில் மாறிடுவோம். இந்த இடமெல்லாம் நம்மட அளவுக்கு அளவு உயரத்துக்கு தண்ணி நிற்குமா. மாவிலாறு தண்ணி ஏறுற இடமே மாவிலாறு தண்ணியே எடுத்துக்கிட்டு சரியான பள்ளமாக இருக்குது. நான் இறங்க மாட்டு தெரியல. கஷ்டப்பட்டு இறக்கி கொண்டிருக்கேன். நாளிட்டுடாப்பா சோழன் தோட்டம். இங்கே போட் வயலுக்குள்ள இருக்கா? இங்கே என்ன நடந்திருக்கின்ற இடத்துக்கிட்ட மாவிலாறு தண்ணி வந்து இங்கால ஃபுல்லாக எல்லாம் மூடி கிடக்கிற நேரம் இங்கால பயணங்கள் வந்து இந்த போட் மூலம்தான் செஞ்சுருக்காங்க. அப்போ தண்ணி வத்திருந்து போகிறவும் அது வளர்த்துக்கிட்டே இருக்குது. நம்ம எடுத்துகிட்டு பேனை போட்டு எடுத்துகிட்டு வந்து டெக்டரில் ஏறி போகிறோம். ஏன் நம்ம போகிற பாதை பார்த்தீங்கன்னா தெரியும். முன்னுக்கு ஃபுல்லாக என்ன போக மாட்டாப்பா இந்த இதால் தாடாதா தாடாதா இவட தாடாது அப்படியே பிரச்சனை பாதை. இதுதான் இருந்து வாரம் டெக்டர்ல இடம் பள்ளமும் மேடுமா தான் இருக்கு.
ஒற்றுவரும் இல்லை சார். அப்போ எனக்கு இங்கேருந்து சில தகவல்கள் வந்தது. வெள்ளத்தால் கடுமையாக பாதிக்கப்பட்டதாகவும் மாவிலாறு உடைப்படுத்துறதுல இருந்து நீங்கள் மிகவும் சிரமப்பட்டு தான் உங்களை அங்கால பாதுகாத்து கதிரவழியில் முகாமுக்கு கொண்டு போனதாகவும் அதுக்கு பிறகு நீங்களே தண்ணி வடிஞ்ச பிறகு இந்த பக்கம் வந்துட்டீங்கன்றதும், ஆனால் இதுவரையும் எந்த ஒரு அதிகாரிகளும் உங்களை வந்து பார்க்கவும் இல்லை, உங்களுக்கு வேறு நிறுவனங்களோ அல்லது போனால் வேறு யாருமோ அரசு தரப்புலையோ இருந்து எந்த ஒரு நிவாரணங்களும் தரலை என்ற ஒரு செய்தி கிடைச்சது. அப்போ அந்த செய்தியின் அடிப்படையில் தான் நான் உங்களை சந்திக்க வந்தேன். நான் இப்போ அதில் சில உதவி திட்டங்களை எங்களுக்கு இப்படித்தான் கொஞ்சம் உதவியாக ஒவ்வொரு தடவையும் நாங்கள் பிரச்சனைகளை பற்றி கேட்கும் பொழுது அண்மையில் தான் நாங்கள் வாகரையில் அந்த தேகஞ்சேன் அந்த பக்கத்துகளில் கொடுத்தனாங்க. இப்போ அதே நேரத்தில் நான் நினைக்கிறேன் 2ஆம் மாதம் 25ஆம் தேதி இங்கே ஒரு 3 கொட்டில் வனையிலாக திணைக்களத்தால் எரிக்கப்பட்ட நினைக்கிறேன். அப்போ நாங்கள் அங்காலையும் ஒரு கொஞ்சம் பேருக்கு இங்கே ஒரு 3 கொட்டிலுக்கு தகரம் கொடுத்தனாங்க. அந்த கொட்டியில் உங்களுக்கு நாங்கள் கொடுத்தனாங்க. அப்போ அதை அந்த மாதிரி சில ஆபத்துக்கள் பிரச்சனைகள் வரும் பொழுது நாங்கள் தேவை இருக்கிற மக்களோட கூட இருந்து நாங்கள் வேலை செய்கிறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறோம். அப்படித்தான் நாங்கள் இந்த முறையும் உங்களை சந்திக்கிறதுக்கு வந்திருக்கிறோம். இப்போ வந்த நேரத்தில் இப்போ நீங்கள் சொன்ன சில பல விடயங்களும் எங்களுக்கு மிகவும் கவலையை ஏற்படுத்துகிற விஷயமாக தான் இருக்குது. ஏனென்றால் இதுவரையும் ஒரு பெரிய ஒரு அனர்த்தம் வந்திருக்குது இங்கே. அந்த அனர்த்தத்துக்கு யாருமே வந்து உங்களை பார்க்கலன்னு சொல்லி நீங்கள் முறையீடு செய்திருக்கிறீங்க. ஆனால் நாங்கள் இது சம்பந்தமாக வேறு வேறு தரப்புகளோடையும் ஒருக்கா விசாரித்து பார்ப்போம். விசாரித்து பார்த்து போட்டு மேற்கொண்டு இப்போ ஏனென்றால் இப்போ நான் உங்களதில் விசாரித்த வகையில் வந்து உங்களுக்கு இந்த கிராமத்துக்கான மின்சாரம் செய்தரப்பட்டிருக்குது, இந்த கிராமத்துக்கான வீதி போடப்பட்டிருக்குது, இந்த கிராமத்தில் இருக்கிற 15 குடும்பங்களுக்கு 1 லட்சம் ரூபா பெறுமதியான வீட்டு திட்டத்துக்குரிய நிதி ஒதுக்கப்பட்டிருக்குது. அதில் 50,000 ரூபா முதல் பணமாக கொடுக்கப்பட்டிருக்குது. வீடுகள் பூர்ணமாக இல்லாமல் பாதியில் அது குறையோடு நிற்கிது. இப்போ அதே நேரத்தில் நீங்கள் காணிக்கு பெர்மிட் ஒப்பத்துக்காக விண்ணப்பமும் செய்திருக்கிறீங்க. அப்போ கொஞ்சம் பேருக்கு தற்காலிகமாக தந்தும் இருக்குது ஒப்பங்க. அப்போ அந்த வகையில் பார்க்க போக்குள்ள உங்களுக்கு இந்த இடத்துல நீங்கள் தொடர்ச்சியாக இருக்கிறீங்கன்றதும் உங்களோட பதிவுகள் வந்து இங்கே இருக்குதுன்றதும் வந்து உறுதி செய்யப்படுது. எனவே நான் என்ன சொல்கிறேன்னு சொன்னால் நிச்சயமாக நான் நினைக்கிறேன் நவம்பர் மாதம் 27ஆம் தேதி இந்த வெள்ளம் வந்தது. இன்றைக்கு டிசம்பர் மாதம் 25ஆம் தேதி. இந்த இவ்வளவு காலத்துக்கும் உங்களை வந்து ஒருத்தரும் பார்க்கவும் இல்லை, எந்த ஒரு நிவாரணமும் செய்ய இல்லை என்று சொல்கிறது வந்து மிகவும் கவலையான விஷயமாக இருக்குது. இது சம்பந்தமாக நாங்கள் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கும் தெரிவிப்போம். அதே நேரத்தில் இந்த உதவியை வந்து கனடா மொண்டரியாவில் வசிக்கின்ற வல்வெட்டி மக்கள் நிதியுதவி மூலமாகத்தான் உங்களுக்குரிய இந்த உலருணவு கொடுக்கறதுக்கான உதவி செய்திருக்கிறார்கள். எனவே அவங்களுக்கு நாங்கள் இந்த நேரத்தில் உங்கள் சார்பில் நன்றியையும் கூறிக்கொண்டு தொடர்ச்சியாக நாங்கள் உங்களோட பணியாற்றுறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறோம். நீங்களும் உங்களுடைய தேவைகளை எங்களுக்கு எழுத்து மூலமாகவோ அல்லது தொலைபேசிகள் மூலமாக அறிவிப்பீங்களாக இருந்தால் தொடர்ச்சியாக உங்களோட நாங்கள் இணைந்து பயணிப்போம். சரியா? நன்றி. கருணேஸ்வரன் அங்கே வசந்தி எப்படி போகிறா சார்? காணா பத்மலிங்கம் மதிவாளன் சேனா கொடுத்தாங்கள தெரியுங்க கிறிஸ்மஸ் நாளோ மானாசி அமிதிஷா இப்படிதான் வேக்கோட வந்துருக்குது. நாங்கள் எவ்வளோ கஷ்டத்து மத்தியில் இங்கே வாழ்ந்து கொண்டு வந்து நாங்கள் தண்ணி வந்து சாப்பிட்றதுக்கு மத்தியில் இங்கே மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கு. அந்த வகையில் எங்களுக்கு இந்த சாப்பிட்றதுக்கு இந்த உலருணவு பொருட்களை அந்த கனடாவில் இருக்கும் பல்வெட்டி இருக்கும் அவங்களுக்கு நாங்கள் நன்றியை தெரிவிக்கிறோம். மீண்டும் இவ்வாறு உதவி செய்கிறவங்களுக்கு
கோடி கோடி நன்றி கிடைக்கும் நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். நன்றியோட இப்போ வந்து எல்லாருக்கும் நம்மளோட பொதியெல்லாம் கொடுத்தாச்சு. எல்லோரும் பொதியல் வாங்கிட்டாங்க. இப்போ நம்ம இந்த இடத்த வந்து ஒழிக்கிட போகிறோம். இந்த வீடியோ வந்து அவ்வளோதான். இந்த வீடியோ முழுசாக பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. ஓகே, இன்னொரு நல்ல ஒரு காணொளியில் மீண்டும் சந்திக்கிறேன். பை.